செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் குடிபோதையில் மனைவியை அடித்து கொலை செய்து வீட்டுக்குள் வைத்து எரித்த காவலர் கைது செய்யப்பட்டார். சென்னை கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பில் வசித்து வருபவர் துரைமுருகன். மணலி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் இவர் நேற்றிரவு குடிபோதையில் மனைவி புவனேஸ்வரியை கண்மூடித்தனமாக அடித்துக் கொண்டுள்ளார். கொலையை மறைப்பதற்காக புவனேஸ்வரியின் உடல் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு எரிவாயு உருளை வெடித்ததாக நாடகமாடியுள்ளார். இது தொடர்பாக புவனேஸ்வரியின் உறவினர்கள் ஏழுகிணறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் காவலர் துரைமுருகன் கைது செய்யப்பட்டார். காரணம் எதுவுமே தெரியல. நாங்கள் திருத்தம் இருக்கிறோம். சத்து தான் காலையிலேருந்து ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி தங்கச்சி கேஸ் வெடிச்சு செத்து போச்சு, உயிர் போராடி பார்க்க முடியல அப்படின்னா. இப்போ எதுக்கு அப்படி விசாரணை பண்ணாங்க. நான் வீட்டை வந்து பார்த்தா வீட்டு போட்டு அங்கே வந்து கேட்டால் இந்த மாதிரி பெட்ரோல் பூச்சி இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தனும் தகவல் கிடைச்சி. கொலை நடந்த வீட்டில் தடயவியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாடியில் தூங்கச் செல்லும் முன்பு உணவு ஊட்டிய தாய் இறங்கி வரும்போது இறந்து கிடந்ததாக துரைமுருகனின் குழந்தைகள் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். ராஜசேகர ரெட்டி பயணம் செய்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான இடத்தில் நடுவன் புலனாய்வு துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆந்திர முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி பயணம் செய்த உலங்கு வானூர்தி கடந்த 2ஆம் தேதி நெல்லமிலா வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இதில் ராஜசேகர ரெட்டி உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக நடுவன் புலனாய்வு துறை விசாரணை நடத்த வேண்டும் என ஆந்திர அரசு கேட்டுக்கொண்டது. இதையடுத்து நடுவன் புலனாய்வு துறையைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவினர் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான நெல்லமிலா வனப்பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். ராஜசேகர ரெட்டி மரணம் தொடர்பாக வானூர்தி போக்குவரத்து துறை மற்றும் ஆந்திர அரசால் அமைக்கப்பட்ட பல்வேறு குழுக்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றன. வீட்டுமனை வழங்குவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த திரைப்பட தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கோடம்பாக்கத்தில் லைட்மேன் எனப்படும் திரைப்பட ஒலி அமைப்பாளர்கள் சங்கம் இயங்கி வருகிறது. இதில் உறுப்பினர்களாக உள்ள தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை வழங்குவதற்காக பணம் வசூலிக்கப்பட்டது. இதில் 30 லட்சம் ரூபாயை சங்க நிர்வாகிகள் ராஜேந்திரன், ராமன், ராஜாராம் ஆகியோர் கையாடல் செய்து விட்டதாக கூறப்படுகிறது. அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறது 6 ஏக்கர். ஆனால் அந்த உறுப்பினர் மத்தியில் என்ன ஏமாத்துறாங்கன்னா 60 ஏக்கர் உங்களுக்கு வாங்கி தரேன், ஈசி பக்கத்து 50,000, அப்புறம் செலவுக்கு ஒரு 5,000, அப்புறம் ஒரு 10,000, அவர் ஜெர்மனில் உல்லாசம் சுற்றுறதுக்கு ஒரு 50,000, அவர் ஜெர்மனில் இருக்காரு, இவங்க அக்கௌண்ட்ல போடுறாங்க. யார் விட்டு பணத்தையா? இது குறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி 3 பேரையும் இன்று கைது செய்தனர். மேலும் மோசடியில் தொடர்புடைய நிர்வாகிகள் 4 பேரை தேடி வருகின்றனர். இதேபோன்று ஈரோட்டை அடுத்துள்ள கவுந்தப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி மோசடி செய்து வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கள்ள ரூபாய் நோட்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் உத்தபுரத்திற்கு சென்ற மார்க்சிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். மதுரை மாவட்டம் உத்தபுரம் பகுதியில் இரு பிரிவினர் இடையே மோதல் இருந்து வருகிறது. இங்குள்ள தடுப்பு சுவரை அகற்ற வேண்டும் என்று ஒரு பிரிவினரும் அகற்றக்கூடாது என்று மற்றொரு பிரிவினரும் கூறி வருவதால் பிரச்சினை இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை உத்தபுரத்திற்கு சென்ற பிருந்தா காரத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். However, the police detained me and 10 of my colleagues, including my Central Committee member, U. Vasuki. And when I asked them what is the reason for my detention, இரு பிரிவினருக்கும் தனித்தனியாக நியாய விலை கடைகள், சமுதாய கூடங்கள் அமைத்து அரசே பிரிவினையை ஆதரிப்பதாக பிருந்தா காரத் குற்றம் சாட்டினார். அரசியல்வாதிகள் யாரும் உத்தபுரம் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பிருந்தா காரத்தை கைது செய்ததாக தெரிவித்த காவல்துறையினர் பின்னர் அவரை சொந்த பிணையில் விடுவித்தனர். தொழில்நுட்ப வளர்ச்சியை பல்வேறு மோசடிகளுக்கு பயன்படுத்தும் வழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போலியாக கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்ட காலம் போய் தற்போது போலி வானூர்தி பயணச்சீட்டுகளை உருவாக்கி மக்களை ஏமாற்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாடு செல்பவர்களில் பெரும்பாலானோர் டிக்கெட் எனப்படும் மின்னணு முறை மூலம் பயணச்சீட்டு பெறும் வசதியை பயன்படுத்தி வருகின்றனர். வெளிநாடுகளில் நிரந்தர வேலைக்கு செல்பவர்கள், நிரந்தர குடியுரிமை பெறுபவர்கள் தவிர மற்றவர்கள் வெளிநாடு செல்லும் போது மீண்டும் நாடு திரும்புவதற்கான இருவழி பயணச்சீட்டையும் பெற வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் சில முகவர்கள் பணத்திற்காக ஒரு வழி பயணச்சீட்டை மற்றும் பெற்று தந்துவிட்டு
திரும்பி வர தகுந்த ஏற்பாடு செய்வதில்லை. ஒரு சில முகவர்கள் போலி பயணச்சீட்டுகளை கொடுத்து ஏமாற்றி விடுகின்றனர். இது குறித்து விவரம் தெரியாதவர்கள் வானூர்தி நிலையத்தில் ஆய்வின் போது சிக்கிக் கொண்டு கைதாக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கட்டணம் கம்மியா இருக்கிறத நம்பி அப்பாவி மக்கள் முன்ன பின்ன தெரியாத சப் ஏஜென்ட்டை போயிட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. விமான நிலையங்களை வந்து அவங்க போலி டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ண போய் மாட்டிக்கிறாங்க. விசிட் விசால் செல்லும் பயணிகள் அனைவரும் ரிட்டர்ன் டிக்கெட் தான் செல்ல வேண்டும் என்று கவர்மெண்ட் ரூல்ஸ் உள்ளது. முகவர்கள் ஒன் வே டிக்கெட்டை மட்டும் மிஸ்யூஸ் செய்து கொடுத்துவிட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டை டம்மி நம்பர் இல்லை என்றால் ஐதர் பிரிண்டவுட் மட்டும் எடுத்துக் கொடுக்கிறார்கள். மக்கள் நம்ம ஒரிஜினல் டிக்கெட் என்று நம்பி ஏர்போர்ட் செல்கிறார்கள். விமான நிலைய அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. இத்தகைய மோசடிகளால் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி பயணிகள்தான். போலி பயணச்சீட்டுகளை தயாரித்து விற்பனை செய்யும் முகவர்கள் எந்த பிரச்சனையும் இன்றி தப்பித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதோடு தொடர்ந்து இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய அரசாங்கம் ஆன்லைன் ஏஜென்ட்டுகள் யார், இது உண்மையானவரா போலியானவரா என்பதை விளம்பரம் செய்து இவர்களிடம்தான் டிக்கெட்டை வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினால் இந்த மாதிரி போலியான நடவடிக்கைகளில் இருந்து அப்பாவி பயணிகளை காப்பாற்றலாம். போலியான ரிட்டர்ன் டிக்கெட்டுகளை இப்பெல்லாம் போலி ஏஜென்ட் அடிச்சு தராங்க. தவிர்க்க வேண்டும் என்றால் உரிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகளை அணுகி அவர்களிடமிருந்து அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வது, அப் அண்ட் டவுன் 2 டிக்கெட்டும் பெற்றுக்கொள்வது தகுந்ததாகும். இதுபோன்ற மோசடிகளில் சிக்காமல் பயணம் செய்ய விரும்புவோர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் பயணச்சீட்டு பெற வேண்டும். அப்போதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடியும்.